களத்தினுள் இன்சுவை பெண்ணோடான் என்று பேசற்கரியவன் வண்ணமில்லே வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சியேகம்பனே நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட கச்சியேகம்ப பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி எமது குருநாதராக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன கர்த்தர் அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி ஸ்ரீ சத்திய சந்திரே என்ற சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய தினம் நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள், தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்கள், எமக்கு உதவி செய்கின்ற பேராசிரியர் தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், இணையத்திலே எழுந்தருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்தது வீடு பேறு. அந்த வகையிலே அந்த சிவபோகமாக விளங்குகின்ற அதனை தொடர்ந்து அதனுடைய இயல்பினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவயோகம் என்பது நினைவாலே சிவபெருமானோடு கலத்தல். சிவபோகம் என்பது அவரோடு முழுமையாக தன்னை இழந்து கலத்தல். அந்த சிவபோகத்தினுடைய இயல்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே திருக்கலிற்றுப்படியார் அதிலே 46வது வெண்பாவாக இருக்கின்ற சிவயோகத்தினுடைய இயல்பை நாம் சிந்திக்கின்றோம். துன்பமாம் எல்லாம் பரவசனாய் தான் துவளில் இன்பமாம் தன்வசனாய் தான் இருக்கில் என்பதனா நின்பசனாய இருக்கின் நின் உடனாம் நேரிழையால் தன்வசனாய இருப்பந்தாம். இந்த வெண்பாவிலே சிவயோகத்தினுடைய இயல்பு நமக்கு ஆசிரியர் அருளுகின்றார். ஆசிரியனுடைய இந்த கருப்பொருளாக இந்த குறிப்பு என்ன நமக்கு விளக்குகிறது என்றால், இயற்கையாகவே உயிரானது, அதுவும் இறைவனுடைய கருணையாலே மாயா கண்மங்களில், மாயான உடம்பு, கண்மம்னா அது செய்கின்ற சேட்டை, உடம்பு பெற்றதனால் செய்கின்ற சேட்டை. மாயா கண்பங்களில் கட்டுண்டு கிடந்தால் பிறப்பு இறப்பு ஆகிய துன்பமே தொடர்ந்து வரும். மாயா கண்பங்களில் கட்டுண்டு கிடந்தால் பிறப்பு இறப்பு ஆகிய துன்பமே ஆகும். அந்த வகையிலே எல்லாம் இறை செயலே என நாடி, அதற்கு மாறாக எல்லாம் இறை செயலே என நாடி அதில் நிற்பின் ஆன்மாவிடத்து இறைவன் பொருந்துவான். இதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருளாக விளங்குகின்ற குறிப்பு. அதாவது மாயா கண்மங்களில் பாசஞானம், தற்போதும் தன்முனைப்பு ஆகிய இரண்டில், பசுஞானம் பாசஞானம் ஆகிய இரண்டில் கட்டுண்டு கிடந்தால் இந்த உயிரானது மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற நிலைக்கு வரும்.
இதிலிருந்து தப்பிக்க எல்லாம் இறை செயலை. பட்டினத்தாருடைய நிலை நமக்கு தெரியும். நம்மால் ஆவது இங்கு ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவன் செயல் என்றால் கழுமரம் எரிஞ்சது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். எல்லாம் இறை செயலே என அந்த இறைவனை நாடி நின்றால் ஆன்மாவிடத்து இறைவன் பொருந்துவான் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதிலே பரவசனாய் துவளின் என்று குறிப்பிடுகிறார். பரவசம்னா ஒன்றில் நில்லாது, எல்லாவற்றையும் இந்த உயிரானது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு, இறைவன் அருளிய அத்தனையிலும் ஈடுபடுத்திக் கொண்டு, அதாவது இறைவன் கொடுத்த உடம்பு, போகம், தனு, கரண, புவன போகங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு, மலங்களின் பயப்பட்டு கட்டுண்டு நின்றார். எல்லாம் ஆசை, தங்கத்து மேல ஆசை, பொண்ணு மேல ஆசை, மண்ணு மேல ஆசை, அத்தனையிலும் ஆசைப்பட்டு இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கும். அதைத்தான் பரவசனாய் துவளும் என்று குறிப்பிடுகிறார். அந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்றால் தன்வசனாய் மாற வேண்டும். பரவசனாய் இருந்த இந்த உயிர் தன்வசனாய் மாற வேண்டும். தன்வசம்னா இறைவன் வசம். எல்லாம் சிவன் செயல் என்கின்ற தன்வசப்பட்ட நிலை. அப்படி நீ மாறினார் நேரிழையால் தன்வசனாயே. நேரிழையால் என்றால் உமையம்மை, உமை ஒரு பாகம். நேரிழையான் தன்வசனாயே, உமையை ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமான் உன்னிடத்திலே பொருந்தி தோன்றுவான் என்பதை அவ்வளவு அற்புதமாக சொல்கிறார். பரவசனாய் தன்வசனாய் நேரிழையால் தன்வசனாய் என்று அற்புதமாக வசனாய் 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 என்று 3 நிலைகளிலே குறிப்பிடுகிறார். ஆன்மா மலங்களின் வயப்பட்டு இருக்கு, அது நாம் அறிந்ததே. அப்படி வயப்பட்டு இருக்குமானால் அனைத்தும் துன்பத்திலே அமையும், மீண்டும் பிறப்பு இறப்புக்கு உண்டாகும். அதுதான் பெருந்துன்பம். துன்பத்திலேயே பெருந்துன்பம் என்பதை மீண்டும் பிறக்கும். அதனாலதான் பிறப்பறுக்கின்ற ஞானமே உலகத்தில் உயர்ந்த ஞானம் என்று சொல்கிறார். பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்று சேக்கிழார் சம்பந்தர் புராணத்திலே குறிப்பிடுகிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்று சுவாமிகள் அவர்கள். அந்த வகையில முன்பாடலில் கூறியபடி, போன வகுப்பிலே நாம் சிந்தித்த அந்த பாடலின் கூறியபடி வீடு வேறு தன்மை தன்வசமாய், அதாவது இறைவன் வசம் இருந்தால் அனைத்தும் இன்பமாம். ஆக இங்கே பரவசனாய் தன்வசனாய் நேரிழையா தன்வசனாய் என்று 3 வசனாய் அங்கே குறிப்பிடுகின்றார். பரவசன் என்று உலக போகத்திலே ஈடுபட்டிருந்த உயிரை குறிப்பிட்டு அதிலிருந்து மீண்டு தன்வசனாய் மாறி நேரிழையால் தன்வசனாய் இருக்கின்ற அந்த சிவபெருமான் நம்முள்ளே இறங்குவான் என்பதை அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஆகவே மலவசத்தானாகாது இறைவசத்தால் இருந்தால் திருவருளை தன்வசமாய்க் கொண்ட இறைவன் ஆன்மாவிடத்து பொருந்துவான் என்பதாம். மலவசத்தானாகாது இறைவசத்தான் இருந்தால் திருவருளை தன்வசம் கொண்ட இறைவன் ஆன்மாவிடத்து பொருந்துவன். இதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். நம்முடைய குறளை அருளிய வள்ளுவப் பெருந்தகை
121வது பாடலிலே குறிப்பிடுகிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருருள் உய்த்துவிடும். இக்குறள் பரவசனாதல், தன்வசனாதல் இதற்கு உதாரணமாக சொல்கிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருருள் உய்த்துவிடும். அடங்கினால், இறைவன் திருவருளிலே அடங்கினால் தன்வசனாதலும், அடங்காவிட்டால் பரவசனாதலும் என்ற அற்புதமான குறிப்பை வள்ளுவ பெருந்தகை நமக்கு அருளி இருக்கின்றார். அந்த குறளிலே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வ என்று இன்னொரு கடவுள் வாழ்த்து அந்த குறளிலேயும் நமக்கு குறிப்பிடுகின்றார். 5 பொறிகளிலே நின்றால் அதை விட்டு மாறி நிற்க இறைவன் நம்மிடையே இருப்பான் என்ற அற்புதமான அந்த கருத்தை சொல்லி, இக்குறள்கள் இரண்டும் பரவசனாதல் மற்றும் தன்வசனாதலுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டு, இங்கே பரவசனாவது என்பதை ஐம்பொறிகளிலே ஈடுபட்டு அந்த மல வாசனையில் ஈடுபட்ட அந்த செயலை குறிப்பிட்டு, தன்வசனாதல் என்பதை ஐம்பொறிகளை அடக்கி அருள்வழி அடங்கி நிற்றதை குறிப்பிடுகின்றார். இங்கே நின்னுடனாம் என்று கூறுகின்ற அந்த அருள் செயல் ஆன்மபோதம் ஒளிந்து சிவபோதம் மேற்பட்டு உயிருக்கு உடனாய் நிற்பன் என்பதாம். ஆன்மபோதத்தை அடக்கி, அதாவது சிவபோதம் அடங்கி சிவபோதத்திலே நிற்கின்ற அந்த நிலையை சொல்லி, அந்த நிலைக்கு காரணம் அவனுடைய அருளே, அவனுடைய அருளே. நான் பரவசனாக இருந்த அந்த தற்போதத்தில் இருந்த ஐம்பொருள்களோடு கூடியிருந்த அந்த நிலையில் இருந்து நான் மாறுவதற்கு, தன்வசனாவதற்கு என்ன காரணம் என்றால் அதுவும் அவன் திருவருளே என்ற அற்புதமான அந்த செய்தியை இந்த இடத்திலே சொல்லி, ஒரு குறள், மீண்டும் ஒரு குறள், பொறிவாயில் செல்லாது நல்ல அறிவாகிய திருவருளில் ஒழுக வேண்டும் என்பதனை சென்ற இடத்தால் செலவிடா தீது பொறியி நன்றின்பால் உய்ப்பதறிவு என்று 422வது பாடல்களிலும் குறளிலும் சுவாமிகள் அருளுகின்றார். ஆகவே பொறிவாயில் செல்லாது நல்லறிவாகிய திருவருளில் ஒழுக வேண்டும் என்ற செய்தியை சொல்லி, ஆகவே இந்த பாடலிலே சிவயோகத்தினுடைய இயல்பு பரவசனாய் நில்லாது தன்வசனாய் நின்றால் நேரிழையால் தன்வசம் வைத்திருக்கக்கூடிய, உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய இறைவன் நம்மோடு பொருந்துவான் என்பதனை அற்புதமாக சொல்லி இந்த வெண்பா நிறைவு செய்து 47வது வெண்பா. தற்போதும் இழப்பதனால் ஏற்படும் பயன் நமக்கு என்ன? தன்னை இழந்தால் நமக்கு பயன் என்ன? அந்த சிவயோகம், தன்னை இழத்தல், தன்னை முழுமையாக இழத்தல். அற்புதமான அந்த பாடல். செத்தாரே 47, செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்த அதனோடு ஒத்தாரே யோகப்பரர் ஆனவர்கள் எத்தாலும் மாறாத அக்கரணத்தார் புண்டு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வர் அதன் பேராமல் செல்வர் அதன் பின். குறிப்பு, இந்த பாடலுடைய கருப்பொருள், கருவிகரணம் கூடாதபடி
அருளிலேயே நிற்பவர்க்கு சிவயோகம் கைகூடும். கருவிகரணத்தினுடைய பற்றை நீக்கி அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அருளிலேயே நிற்பவர்க்கு சிவயோகம் கைகூடும் என்று குறிப்பிடுகிறார். தற்போதும் கெட்டாரே, அதாவது சித்த விகார கலக்கமாகிய கரணங்களின் சேட்டை கட்டவர். அது தற்போதும் கெட்டவர். சிவத்தோடு ஒன்றி ஒத்து அடங்கி நிற்பவரே மேலான சிவயோக நிலை பெறுவர். சித்த விகார கலக்கமாகிய கரணங்களின் சேட்டை கட்டவர் சிவத்தோடு ஒன்றி ஒத்து அடங்கி நிற்பவரே மேலான சிவயோக நிலை பெற்றவர் என்று இங்கே குறிப்பிடுகிறார். தற்போதும் கெடாதவர் கருவி. கரணங்களால் பிணிப்பு உண்டு தப்பாமல் ஏவல் செய்து பிறப்பு இறப்பில் உழல்வார். தற்போதும் கெடாதவர் இன்னும் கருவி கரணங்களிலே பிணிப்புண்டு உழன்று உழன்று மீண்டும் பிறப்பு இறப்புக்கு உட்படுவர் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். செத்தல் என்பதை இங்கே தற்போதும் இழத்தல் என்பதாக குறிப்பிடுகிறார். யோகபரர் பரயோகர் என்றும் குறிப்பிடுகிறார். சிவயோக நிலை யாருக்கெல்லாம் கைவரப் பெற்றதோ அவர்களை யோகபரர் என்றும் பரயோகர் என்றும் குறிப்பிடுகிறார். ஆறாமை என்று இங்கே சுவாமிகள் அருளுகின்றார். விருப்பம் நிரம்பாமை, எத்தாலும் எதனாலும் ஆர்ப்புண்டா பிணிக்கப்படுதல் அல்லாதவர் இந்த சிவயோக நிலை கைவரப் பெறாதவர் என்பதை குறிப்பிட்டு இந்த பாடலுடைய கருப்பொருளுக்கு செத்தல் என்பதற்கு திருவாசகத்திலே ஒரு பாடல் செத்திலா 10. பொய்யனே நகம் நெக புகுந்த முதூரும் புதுமலர்கழல் இணை அடிபிரிந்தும் கையனே இன்னும் செத்திலெனந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருபெருங்கடலே அத்தனே அயன்மால் கரியொன்னா செய்யமேல் எனே செய்வகையறியே திருப்பெருந்துரை மேவிய சிவனே என்று அற்புதமாக சொல்கிறார். பொய்யனே நகமெனக புகுந்த அமுதூரும் புதுமலர் கடல் என பிரிந்து குருநாதருடைய திருவடியை பிரிந்து நிற்பது இந்த சிறியனுக்கு எவ்வளவு கடினம் என்பதை செத்திலேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். திருவடியை பிரிந்திருக்கக்கூடிய நிலையை அவ்வளவு அற்புதமாக சொல்லி இந்த பாடலுடைய கருப்பொருளாக விளங்குவது தற்போதும் கெட்டவரே சித்த விகார கலக்கமாகிய கரணங்களின் சேட்டை கெட்டவர் என்பதை சொல்லி அந்த தற்போதும் கெட்டவர் சிவத்தோடு ஒன்றி ஒத்து அடங்கி நிற்க அந்த சிவயோக நிலையை பெறுவர் என்று சொல்லி இந்த வெண்பாவினுடைய கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்ற அடுத்ததாக அந்த நிலையை பெற்ற சிவயோகிகளுடைய பெருமையை 48வது வெண்பாவில் குறிப்பிடுகிறார். அவருடைய பெருமை எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு கடினம், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லாம் அப்படியே பிறந்து விழுந்து இன்றைய சிவயோக நிலையை பெற்று அந்த அவர்களுடைய பெருமையை சொல்வதற்கு உண்டோ?
இந்த அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது அரிதறிது கூன் குருடு செவிலி என்று பிறத்தல் அரிது அரிது சைவத்தில் பிறத்தல் அரிது 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 சைவம் பிறளாது இருத்தல் அரிது. அப்படிப்பட்ட படிப்படியாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் அந்த ஆன்மா உயர்ந்து 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 இப்பொழுது சிவ யோகியாக நிற்கின்றது. அப்பேற்பட்ட அந்த சிவயோகியுடைய பெருமை எவ்வாறு என்பதை இந்த பாடலிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். 48 கண்ணும் கருத்தும் கடந்தொரு பேர் ஏயும் கண்ணும் கருத்தும் களிகூற நன்னி வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல உடன் அடக்கி நிற்பர்கான் உற்று. இங்கே கருப்பொருளாக குறிப்பு அருளுகின்றார் சுவாமிகள். கருவிகளை ஒழித்து, கருவி பற்று நீங்கி என்று பொருள். கருவிகளை ஒழித்து சிவத்தோடு ஒன்றிய சிவயோகிகளின் பெருமை உரைக்கிறது. உடல் பற்று நீங்கி அந்த சிவப்பற்றில் ஒன்றிய அந்த சிவயோகியினுடைய பெருமையை சுவாமிகள் அருளுகின்றார் இப்பாடலிலே. இந்த பாடலிலே ஒரு வினா போல ஆசிரியர் விண்ணப்பிக்கின்றார் குருநாதரிடம். புறத்தும் அகத்தும் அளவிட முடியாத இறைவன், அப்பேற்பட்ட இறைவன் தன்னுள் எவ்வாறு அடக்குவது சாமி? எங்கும் ஆழ்ந்தும் எங்கும் அகன்றும் எங்கும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய அப்பரம்பொருளை என்னுள்ளே நான் எப்படி அடக்குவேன் சாமி? அப்பெருமானை எனக்குள்ளே முழுமையாக நான் அடக்க வேண்டும் என்ற அவா. அந்த அவாவை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? எதிலும் அடங்காத, ஆழ்ந்தும் எதிலும் அகன்றும் எதிலும் நுணுக்கமாயிருக்கின்ற பெருமானை என்னுள்ளே நான் எவ்வாறு அடக்குவேன் சாமி என்ற அற்புதமான அந்த ஒரு வினாவாக அமைந்ததுதான் இந்த பாடல். பேரு என்பது இங்கே இறைவனை குறிக்கிறது, இறைவன் அருளுகின்ற அந்த பேரு. வடம் என்பது இங்கே மரத்தை குறிக்கிறது, ஆல மரத்தை குறிக்கிறது. வித்து என்பது ஆல வித்தை இங்கே குறிப்பிடுகிறது. கண்ணுக்கும் கருத்துக்கும் கடந்ததொரு பேரு என்று குறிப்பிடுகிறார். பரம்பொருளுடைய சுரூப நிலையை குறிப்பிடுகின்றார். கண்ணும் கருத்தும், கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பரம்பொருளுடைய சுரூப நிலையை இங்கு குறிப்பிடுகின்றார். அப்பேற்பட்ட அந்த இறைவனை கண்ணுக்கும் கருத்துக்கும் இன்பக் களி கூற ஆன்மா வைத்திருக்கிறது என்றார். அவன் எனக்குள்ளே இருந்து இன்பத்தை வழங்கி வழங்கி பொங்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். நான் அந்த இன்பத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலை எவ்வாறு வந்தது என்றால், எனக்குள்ளே இறைவன் பொங்கிக் கொண்டிருக்கிறார், அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார், நான் இன்பத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலை எனக்கு எவ்வாறு வந்தது? எது போனு எனில் ஆலமரத்தின் வித்து சிறிதாயிருந்தாலும் அதற்குள் விரிந்து பரந்த ஆலமரம் தொடர்ந்து பல ஆலமரங்கள் அடங்கி இருப்பது போன்றதாகும். ஆலமர வித்து ரொம்ப சின்னது, அதற்குள்ளே எத்தனையோ கோடி ஆலமரங்கள் மறைந்திருக்கின்றன. எத்தனையோ கோடி ஆலமரம். அதைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகிறார். அவ்வாறு சிவயோகிகளின் முழு நிறைவு உடைய சிவபெருமானை தனது உள்ளத்தில் அடக்கி வைப்பர் என்பதா. அந்த வித்துக்குள்ளே எத்தனை கோடி ஆலமரங்கள். ஒரு சினிமாவில் ஒருத்தர் சொல்லுவார், கிளி 2 அதற்கு 200 ரூபாய் கேட்பார்.
எப்போ இந்த கிளிக்கு 200 ரூபாயா? இந்த கிளி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து, முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இப்படியே நிறைய கிளிகளை உற்பத்தி பண்ணுமே. அந்த ஒரு முட்டைக்குள்ளே எத்தனை கிளிகள் மறைந்திருக்கின்றன என்பது போல இங்கே ஒரு சிறிய விதைக்குள்ளே எத்தனையோ கோடி ஆலமரங்கள் மறைந்திருக்கின்றன. அதுபோல அப்பேற்பட்ட பேரறிவாளனை, பெருங்கருணையாளனை, பேராற்றல் உடையவனை எனக்குள்ளே அந்த சிவயோகிகள் அவர்களுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த விதைக்குள்ளே ஆலமரம் இருப்பது போல என்று சுட்டி அதற்கு உதாரணமாக சொல்லி, இந்நிலையில் சுட்டறிவாகிய தற்போதத்தை விட்டு பரமே பார்த்திருக்கும் சிவயோகிகள் புறத்தும் அகத்தும் சிவமே தோன்றி விளங்கும், அதனால் இன்பக் களி கூற நிற்பர் என்பதாம். அகத்திலும் புறத்திலும் சிவமே நிற்கும், புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்றார். அகப்புறத்திலும் புறம். ஆகவே புறத்தையும் அகத்தையும் கடந்து நிற்கின்றதொரு பொருள் சிவபெருமான். இங்கே நன்னுதல் என்று குறிப்பிடுகின்றார். அடியார்க்கு தன் அருளால் விளங்கி தோன்றுதல், அதைத்தான் நன்னுதல் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த பாடலில் எப்படி ஒரு ஆலமரத்தில் அந்த ஒரு ஆல விதையில் ஆலமரங்கள் மறைந்திருக்கிறதோ அதுபோல யோகியினுடைய உள்ளத்திலே சிவபெருமான் ஆழ்ந்த அகன்று நுண்ணியனாக இருக்கின்ற பறந்து விரிந்திருக்கக்கூடிய பேராற்றலும் பெருங்கருணையுடைய சிவபெருமான் சிவயோகியினுடைய உள்ளத்திலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமானை என்பது போல இந்த பாடலை இங்கே சொல்கின்றார். ஆகவே தற்போதும் விட்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனை தனக்குள்ளே வைத்து உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானாக வைத்திருக்க முடியும் என்ற அற்புதமான செய்தியை இந்த பாடல் நமக்கு சொல்லி 49வது பாடலாக மல வாசனையை நீக்குவது எவ்வாறு? மல வாசனை மலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டுதல். ஒரு ஆன்மா இறைவனோடு சேரும் வரை மலம் இருக்கும். இறைவனோடு கலந்த நிலையிலே மலம் நீங்க பெற்றிருக்கும். மீண்டும் தியானத்திலிருந்து வெளிவரும் பொழுது உலகம் தெரிய ஆரம்பித்து விடும். அந்த உலகப்பற்று அந்த வாசனை அடிக்க ஆரம்பித்து விடும். அதுதான் அந்த உலகத்திலே நாம் வாழும் வரை இந்த உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை. எத்தனையோ தடவை நாம இறைவனோட கலந்து இருந்தாலும் மீண்டும் தியானத்திலிருந்து மீளும் பொழுது உலக நிலைக்கு வர வேண்டும். அந்த உலக நிலைக்கு வரும் பொழுது அந்த உலகப்பற்று நம்மை தாக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த மீண்டும் தியானத்திலிருந்து இறைவனோட கலந்தலிருந்து வரும்போது ஆற்று தண்ணி கடலிலே சேர்ந்து மீண்டும் வரும்போது உப்பு தண்ணியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சிறிது காலம் பின்னாடி வந்து முன்னாடி செல்லும். அந்த சிறிது காலம் இந்த உலகத்தில் இருக்கின்ற காலம் அந்த மல வாசனை அதை போக்குவது எப்படி என்பதுதான் இந்த பாடல். வானகமும் மன்னகமுமாய் நிறைந்த வான்பொருளை உணகத்தே உண்ணும் அது என்றனையே ஏனகத்து வாதனையை மாற்றும் வகை அதுவே மண்டுதலா ஆதனமே அன்றோ அதற்கு. முன் பாடலுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இங்கே கருப்பொருளாக மண் முதலாம் கீழிருந்து மேல சொன்னோம்னா நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல் காட்டி மண்ணில இருந்து நாதம் வரைக்கும் மண் முதலாம் தத்துவங்களோடு அதை இடமாக இந்த தத்துவங்களை இடமாக உயிரும் இறைவனும் கொண்டுள்ளான். இந்த உயிர் தத்துவங்களை இடமாக கொண்டு வாழ்கிறது.
இந்த உயிர் வாழ்வதற்காக இந்த இறைவனும் தத்துவங்களை இடமாக கொண்டுள்ளார். அதாவது உயிர்கள் வாழ்வதற்காக தத்துவங்களிலே கலந்திருக்கிறான் என்பதுதான். அனைத்திலும் கலந்திருக்கிறான். மண் முதலாம் தத்துவங்களோடு இடமாக உயிரும் சிவமும் தங்கும் என்பதை சிவயோகிகள் அறிவர். அவர்களுக்கு தெரியும், சாமி எல்லா இடத்திலும் இருக்கிறான். எனக்குள்ள இருக்கிறான், உனக்குள்ள இருக்கிறான், மண்ணுல இருக்கிறான், வானில இருக்கிறான், பூமியில இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அதுபோல் உயிர் அத்தனையும் அனுபவிக்கிறது. எனக்கு என்ன அனுபவிக்கிறது அத்தனையும் உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்கள். ஆகவே உயிரும் சிவமும் இந்த 36 தத்துவங்களை உயிர் அனுபவிக்கிறது. அந்த அனுபவத்திற்கு இடம் கொடுத்து இறைவன் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இதை ஆகவே சிவபெருமான் அனைத்திலும் இருக்கிறான் என்பதை இந்த சிவயோகிகள் அறிவர். இந்நிலையிலே அனைத்திலும் சிவத்தை காண்பர். இப்படி யார் ஒருவர் அனைத்திலும் சிவபெருமான் இருக்கிறான், என்னிலும் உன்னிலும் அனைத்திலும் பஞ்சபூதங்களிலும் அத்தனை தத்துவங்களிலும் இறைவன் இருக்கிறான், ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னே அறிய கேட்பாரே என்று கோயில் பத்தில மாணிக்கம். அந்த நிலை அனைத்திலும் சிவத்தை காண்பர். இப்படி யாருக்கு அந்த நிலை இருக்கிறதோ அனைவரும் சிவத்தை காண்பர். அவ்வாறு காண்பதால் வானகமும் மண்ணுமாய் நிறைந்திருக்கின்ற சிவத்தை தனக்குள் பொருத்தி காண்பர் என்பதாம். அத்தனையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தனக்குள்ளே பொருத்தி, சிவயோகிகள்னா அவ்வளவு ஆற்றலுடைய சிவபெருமானை தனக்குள்ளே ஒடுக்கி பார்ப்பர் என்பதுதான். இந்த அதுக்கு போன பாட்டில் நம்ம படித்தோம். எப்படி ஒடுக்குவார்கள் என்றால், ஆழ விதையில பல மரங்கள் மறைந்திருப்பதை எப்படி அந்த பல மரங்களை ஆழ விதையை ஒடுக்கி வைத்திருக்கிறதோ அதுபோல அப்பேற்பட்ட ஆற்றலுடைய சிவபெருமானை என் உள்ளத்திலே ஒளிக்கும் ஒளியானாக அடக்கி வைத்திருக்க. இதுதான் மாணிக்கவாது. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யாங் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி ஏத்துகனே. அத்தனை பூதங்களிலும் இறைவன் கலந்திருக்கின்ற நிலையை அப்படி சொல்லி ஒரு பாடலிலே உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றும் கூறி, இப்படியாக மாணவர் கேட்கும் வினாவிற்கு விடையாக அமைந்துள்ளது இந்த பாடல். வானகத்திலும் மண்ணிலும் நிறைந்த பரம்பொருளை சிவயோகிகள் தனக்குள் அடக்கி காண்பது எவ்வாறு? ஒண்ணு, மலவாசனை அகற்றும் பரம்பொருளை உணர்ந்து உருகி. எப்படி அடக்குறாங்க சிவபெருமானை? பேர்பட்ட ஆற்றலுடைய பேராற்றலும் பெருங்கரணையும் பேரறிவும் உடைய இறைவனை தனக்குள்ளே எப்படி சிவயோகிகள் அடைக்கிறார்கள்? ஒண்ணு, மலவாசனை அகற்றும் பரம்பொருளை உணர்ந்து உருகி, அவனையே நினைத்து உருகி, அவன் அருளாலே அவன் தாழ்வானை. சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் சூரியனே எழுந்து வந்து தன்னை காட்டினால் ஒழிய முடியாது. அதுபோல அவனை எனக்குள்ளே அடக்க வேண்டும் என்றால் அவனுடைய அருளன்றி அடக்க முடியாது. ரெண்டு, மல் முதலாம் அனைத்து தத்துவங்களும் சிவன் வாழும் இடம் என நினைந்து வாழ்வதுமே ஆகும். சாமி இல்லாத இடமே இல்லை, அனைத்தும் சிவமயம். மண்முதலாம் நாதம் வரை அனைத்து தத்துவங்களும் சிவன் வாழும் இடம் என நினைந்து வாழ்வதுமே ஆகும். ஆகவே சிவயோகிகள் சிவப்பரம்பொருளை அவர்கள் உள்ளத்திலே, நாம் தான் சிவயோகி, போய் தேட வேண்டாம், நமக்குள்ளே அடக்குகின்றோம் என்றால் அதற்கு பரம்பொருளை உணர்ந்து உருகி என்றும், மண் முதல் நாதம் வரை உள்ள அனைத்து தத்துவங்களும் சிவன் வாழும் இடம் என்றும் யார் ஒருவன் அறிந்து நிற்கிறானோ அதைத்தான். இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றார். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர் அறுத்து
சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையார் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. சாமிக்கு ஊர் எதுவா? என்னுடைய சிந்தை தானா. சிந்தையிலே ரிஷப வாகனத்திலே அம்மை ஏற்றிட்டு சுத்துறானாம். ஒவ்வொரு ஆன்மாவுடைய சிந்தையிலும் இறைவன் இவ்வாறு சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டு என்று அவையார் சொல்வார். சித்தத்தூரிகி சிவம் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் என்று நாவுக்கரசர். ஆகவே சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை தனக்குள்ளே அடக்குகிறார்கள் என்றால், பரம்பொருளை உணர்ந்து உருகி ஒன்றும் அனைத்து தத்துவங்களிலும் சிவனே வாழ்கின்றான் என்பதை நினைத்து சிவன் வாழும் இடமாக யாருக்காக? உயிர்களுக்காக வாழ்கின்றான் என்பது போல் நினைத்து வாழ்வதுவே சிவயோகிகள் இறைவனை தனக்குள்ளே அடக்கும் நிலைக்கு என்ற அற்புதமான செய்தியை இங்கே சொல்லி 50வது பாடல் சரியை யோகத்தினுடைய சிறப்பு, சரியை தொண்டனுடைய சிறப்பை இங்கே சொல்கிறார். ஒவ்வொரு படிநிலை ஒவ்வொன்னா சொல்றார். கல்லில் 50வது பாட்டு. கல்லில் கமரில் கதிர்வாளில் சாணையில். கல்லு நிலவெடிப்பு, கதிர்வாளு சாண கல்லு, சந்தனம் உரைச்சிற கல்லு. வல்லும் பலகையில் சூதாடுற பலகை. வல்லும் பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினர்கான் ஐயா சகமார்க்கத்தால் அன்றோகான். இந்த பாடலுடைய கருப்பொருளாக குறிப்பு நமக்கு அருளுகின்றார் சாமி. சரியை தொண்டு செய்து முத்தி பெற்ற நாயன்மார் ஐவர் சிறப்பை விளக்குகின்ற. சரியை தொண்டுடைய சிறப்புக்கு 5 நாயன்மாருடைய சிறப்பை சொல்றார். சிறப்பை சொல்லி சரியை தொண்டனுடையதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்ய உதாரணம் மட்டும் சொல்றார். அப்படி தொண்டு செய்து அவர்கள் எப்படி அந்த சிவயோக நிலையில் இருந்தனர் என்பதை இங்க குறிப்பிடுகின்றார். கல்லில் நமக்கு தெரியும், கல்லு வெளுத்தவர் யார் அப்படின்னா காஞ்சிபுரம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு ஆடைகளை துவைத்து கொடுப்பதுதான் அவருடைய சிறு தொண்டு. இங்கே தொண்டு முக்கியம் இல்லை, என்ன தொண்டு செய்கிறார் என்பது முக்கியம் இல்லை. அந்த தொண்டை இடைவிடாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நிறைவு வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணி விலகாது செய்து கொண்டிருக்க வேண்டும், தடைபடாது செய்து கொண்டிருக்க வேண்டும். சிவத்தொண்டுக்கு எந்த தடையும் நேரக்கூடாது. அதான் முக்கியம். அது என்ன தொண்டுன்றது முக்கியம் இல்லை. கரும்புல இனிப்பு ஒண்ணுதான், அடியார்களுக்குள்ள அன்பு ஒண்ணுதான். இனிப்புல பல பதார்த்தங்கள், அன்புல பல தொண்டு. தொண்டு முக்கியம் இல்லை, பதார்த்தம் முக்கியம் இல்லை, அங்க இனிப்பு தான் முக்கியம். அதுபோல தொண்டு முக்கியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய அன்பு தான் முக்கியம். இது சின்ன தொண்டா பெரிய தொண்டா இதெல்லாம் பேச்சு கிடையாது. அதுல இருக்கக்கூடிய அன்பு தான் முக்கியம். இங்கே கல்லிலே துவைத்து கொடுக்கின்ற தொண்டை செய்தவர் சீதமலி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்பால் ஆதுளராய் மெலிந்து உடல் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன் சிவபெருமானார் இப்படி வர்றாராம். மிக அழுக்கடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி. மாதவ வேடம்னா சிவனடியார் வேடம். மாலரியா மலரடிகள்
திருமால் அறியாத அந்த மலரடிகள் குறுகி குறுகி வருகிறதா, தடுமாறி தடுமாறி வருகிறதா இவர் முன்னே. கோதடையா மனத்தவர் முன் குற்றமில்லா இந்த திருக்குறிப்பு தொண்டர்தம் முன். அப்படியே சிவனடியார் வேடத்தில கையில ஒரு ஆடை, உடம்புல ஒரு ஆடை, அவ்வளவுதான் வைத்து கொண்டு அப்படியே இப்படி மெதுவா தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிறாராம். குறுநடைகள் கொளக்குறுகி, சின்ன சின்னதா படி ஸ்டெப்பு வச்சு குலக்குறுகி அப்படி குனிஞ்சு கை வணங்கிக்கிட்டு வர்றாராம். குலக்குறி சிவனடியாரை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், அவருடைய ஆடையை வாங்கி துவைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய தொண்டு. தடைபடக்கூடாது. சாமி இவர் வெளுக்க போகின்ற நேரம் பார்த்து அப்படியே பார்க்கிறார். வானத்தை பார்க்கிறாரு, மழையை பொழிய வைக்கிறார். சோதனை. சிவரும் 63 நாயன்மாருக்கு சோதனை செய்வதாக சொல்வார்கள். சோதனை செய்யவில்லை சாமி. அவர்களை பற்றி சுவாமிக்கு தெரியும். தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற் காட்ட, சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினாலே எழுந்தது பாகனோடு யானையும் எழுந்ததென்று. எரிபத்த நாயனார், சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த மலரை தட்டிய யானையும் பாகனையும் வெட்ட சோழன் வர, அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒருவராய் ஒருவர் வெட்டி துணிந்தனர். ஏற்கனவே வெட்டுப்பட்டு கிடந்தனர் யானையும் பாகனும். சிவபெருமானுடைய அருளாலே அத்தனை பேரும் எழுந்தார்களாம். எழுந்தது பாகனோடு யானையும் எழுந்தது. எதற்காக இதெல்லாம் செய்கிறார் என்றால், தொழுந்தகை அன்பின் மிக்கி தொண்டினை மண்மேல் காட்ட, சிவபெருமானுடைய தொண்டை உலகத்திற்கு தொண்டர்களுடைய தொண்டை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இதெல்லாம் செய்கின்றார். அப்படி வானத்தை பார்க்கிறார், மழை பொழியுது. குறித்த பொழுதே ஒளித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வெறித்தட நீர்த்துறையின் கண் மாச்செறிந்து மிக புளிக்கி. நம்ம பாணியில சொன்னா சோப்பெல்லாம் போட்டு வைக்கிறது. பிரித்தொழிக்க புகும் அளவில், அல்ல முக்கிக்கு காய போடுற நிலை. பிரித்தொழிக்க புகுமளவில் பெரும்பகல் போய் பின்பகலாய். திடீரென வானம் இருட்டுது. பெரும்பகல் போய் பின்பகலாய். மறிக்கரத்தார் திருவருளால் மழை எழுந்து பொழிந்திடும். சத்தியம் வேற செஞ்சு கொடுத்துறார். உங்க உடைய பத்திரமா துவைச்சு காய போட்டு துடைச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதையும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை. அப்புறம் பெருமான் அருள்பாலிக்கின்றார் என்ற செய்தி. ஆக அவர் என்ன செய்தார் என்பது இல்லை, அது பேர் சரியை தொண்டு. தன்னால் முடிந்த ஒரு தொண்டை செய்து கொடுத்தார். அதுதான் கல்லில் கமரில். ஏற்கனவே அறிவாட்ட நாயனாருடைய புராணத்தை ஒரு பாடலில் நம்ம சிந்திச்சோம். அவர் கொண்டு வந்த மாவடும் செவ்வரிசியும் நெய்வேத்திய பொருள் அந்த நில இடுக்குல தவறி மயக்கத்துல விழுந்துடுது. தன்னை அறிவாளால் பூட்டிக்கொள்ள சிந்திக்கின்ற நிலையிலே சாமி தடுக்கிறார். பரிவுறு சிந்தை அன்பர் பரம்பொருள் ஆகியுள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று வரிவடு விடையல் என்ன முன்ன வன்களு தருவால் பூட்டி அறிதலால் அறிவாட்டாயராயினர் தூய நாமம். அந்த சத்தம் கேட்கலையே, இனிமே நான் எதுக்கு வாழ்றேன் அப்படின்னு கழுத்துல வைக்க போகும்போது அந்த கட்டக்கு முட்டக்குன்னு அந்த சத்தம் கேட்குதான். மாவிடுவே கடிக்கிற சத்தம் கேட்டு விட்டார். அதை சொல்லி கல்லில் கமரில் கதிர்வாளில் ஏயர்கோன் கலிகாம நாயனார் ஒரு வன் தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார். சூழ நோய் கொடுத்துருவார். எப்படியாவது சுந்தரரையும் ஏயர்கோன் கலிகாம நாயனாரையும் சேர்த்து வைக்கணும்னு சாமி ஒரு முடிவு பண்றார். என்னடா பறவை நாச்சியாருக்கும்
தூது போனது, இதெல்லாம் இவருக்கு பிடிக்கல. அதனால சாமியை இப்படி இறங்கி இறங்கி வேலை வச்சுட்டியே. ஆனா அது முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி என்பது மறைந்து அந்த அடியாருக்கு தெரிந்தாலும் கூட அது மறைந்தது. என்னவாக இருந்தாலும் பெருமானை இப்படி இறங்கி வேலை செய்ய வைத்தாயே, தூது செல்ல வைத்தாயே என்ற கோபம் அவருக்கு இருந்தது. பல கோபம். ஆனா சுந்தரருக்கும் பெருமானுக்கும் உள்ள உறவு என்னன்னா, நெருக்கம் என்னன்னா, இதுதான் நெருக்கம். தோழமை உறவு. அவர்கள் அடிமை நெறி. இவருக்கு தோழமைனால எல்லாம் கேட்கிறாரு. செண்ட குடுன்னுவாரு, அதை குடுன்னுவாரு. இவர் மட்டும் அடியாரிலே வித்தியாசமாக இருப்பார். பொன்னும் பொருளோடு எப்பயும் மன்னர் கோலத்திலே அழகுற காட்சி கொடுப்பார். சுந்தரர் சுந்தரர் போலவே இருப்பார். அந்த வகையிலே சுந்தரரை ஏவுகின்றார் சிவபெருமான். நீ ஏயர்கோன் கலிகாமனுக்கு சூழ நோய் கொடுத்திருக்கு, நீ போய் அந்த சூளையை சரி செய்ய, 2 பேரும் பேசிக்கோங்கோ, சமாதானம் ஆயிக்கும். வன் தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார் என்று நம் ஏவலாலே ஏயர்கோன் முற்ற சூளை சென்று நீர் தீர்ப்பாயா என்று அருள் செய்ய சிந்தையோடு நன்றுமை மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூரர். வணங்கிட்டு போறாராம். இப்படியும் உங்களுடைய அருளாலே அவருடைய சூளை நோயை நீக்குவது எனக்கு பெரும் பாக்கியம்னு போறாராம். இந்த செய்தி வாசலில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரிந்து இதற்குத்தான் வந்திருக்கிறார் என்ற செய்தி இவர் வரைக்கும் வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியும். மற்றவன் இங்கு வந்து ஏற்கோன் அவர் ரொம்ப இதாயிட்டாரு. சிவபெருமான் வந்து என்ன ஆட்கொண்டா நான் ஏத்துக்குறேன், சுந்தரர் வந்து ஆட்கொண்டா நான் ஏத்துக்க மாட்டேன். மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன், அவன் வந்து என் நோயை தீர்ப்பதற்கு முன் நான் மாயப்பற்று நின்று என்னை நீங்கா பாதகச் சூளை தன்னை, என்னுடைய வினையினாலே என்னை சூழ்ந்த இந்த மாயப்பற்றாகிய சூளை தன்னை உற்ற இவ்வயிற்றினோடு கிழிப்பன். வயிறு இருந்தாதானே வலிக்குது, வயிறே கிழிச்சிடுறேன். என்னுடைய வாழ்தன்னில் சென்றிட உயிரினோடு சூளையும் தீர்த்ததன்றே. உயிரோடு சூளையும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. பிறகு தெரியும் உங்களுக்கு. அவருடைய துணைவியார் இவரை மறைத்து வரவேற்று உபசரிக்க சுவாமி வந்து இருவரையும் பிறகு சேர்த்து வைத்தார் என்ற வரலாறு எழுந்த செய்து சாணையில் என்று மூர்த்தி நாயனாருடைய வரலாறை சொல்கின்றார். நட்டம் புரிவாரணினர் திரு மெய்ப்பூச்சி என்று முட்டும் பரிசாயிலும் தேய்க்குங்கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். அப்படியே தேய்க்க தேய்க்க கல் அப்படியே நரம்பு எழுந்து அப்படியே வெளியில வருதான். போதும்போது நிறுத்தப்பான்ட்டார் சாமி மதுரையில் ஆளவாயில். நட்டம் புரிவாரணினர் திரு மெய்ப்பூச்சி என்று முட்டும் பரிசாய், முட்டுனா தடைபடுது, சந்தனம் இல்லை தேய்க்கிறதுக்கு, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த புத்தர்களும் கொடுக்கல, நக்கல் வேற பண்ணிட்டாங்க, தாங்க முடியல, கைய வச்சு தேய்க்கிறார். இன்னைக்கு தேய்க்கிற என்னுடைய துண்டு நிக்க கூடாது, அதனால நான் கையை வச்சு தேய்ப்பேன், முட்டக்கூடாது, தடைபடக்கூடாது. நட்டம் புரிவாரணினர் திருமை பூச்சி என்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறம் தோல் நரம்பு எங்கும் கரைந்து தேய, நரம்பு எலும்பு எல்லாம் தேய ரத்தம் இப்படி குறைதான், இதை பார்க்க முடியலையா சாமி. உடனே எழுந்தருளினார் என்று இந்த புராணத்திலே அவர் செய்தது சாதாரண ஒரு சந்தனத்தை தேய்க்கும் தொண்டு. இன்னைக்கு வரைக்கும் தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆளவாய் அடியவர் பெருமக்கள். ஒரு பெரிய அது என்ன தொண்டு என்பது இங்க முக்கியமில்லை என்பதற்காகத்தான் இந்த சரியனுடைய சிறப்பை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வல்லு பலகை, அந்த சூதாட்ட பலகையிலே ஆடுகின்ற மூர்க்க நாயனார். உடனே மூர்க்க நாயனார் சூதாடி நமக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செஞ்சாரே,
நாமும் சூதாடி அன்னம்பாளிப்பு செய்யலாமா என்று நீங்கள் வாதாடக்கூடாது. அவர்கள் நிலை வேறு, நம்மளுடைய நிலை வேறு. அவர்கள் கண்ணை எடுத்து அப்பினர், நாம் அப்ப முடியுமா? அவர்கள் பிள்ளையை அறிந்தனர், நாம் அறிய முடியுமா? அவர்கள் நிலையை நம் நிலையோடு ஒப்பிடக்கூடாது. அவர்கள் அனைத்தையும் கடந்த நிலையில் இருந்தார். முற்சூது தான் தோற்று முதற் பணயம் அவர் கொள்ள விளையாடுவாராம், முதல்ல தோத்து போயிடுவாராம். அவங்க எதிரி ஜெயிச்சிருவானோ. பிற்சூதுதான் வென்று பல முறையும் வென்று பெரும்பொருளாக்கி அடுத்தடுத்து இவர் சுதாரிச்சு நிறைய ஜெயிச்சு நிறைய பொருளாக்கி சொற்சூதால் மறுத்தாரை சுருகை உருவி குத்தி நிறைய ஜெயிச்ச உடனேயும் எதிர்த்தாப்படி இருக்கவன் காசை தரமாட்டானா, அதுக்கு வாதம் பல பேசுவானோ. அந்த சொற்சூதால் மறுத்தாரை, அதுக்கு சொற்சூதுன்னு வைக்கிறார், வாதம் பேசி ஏமாத்துறது. சொற்சூதால் மறுத்தாரை, கையில சுரிகைன்னு ஒரு சின்ன கத்தி வச்சுப்பா, சுரிகை வாங்கி குத்தி குத்திடுவேன், இல்லைன்னா கொடுத்துடு. அப்படி அந்த பணத்தை வாங்கி அடியவர் பெருமக்களுக்கு அமுது செய்தார். நற்சூதர் என்னும் பெயர் பெற்றார் இந்த நானிலத்தே. இப்படியாக அகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய அன்பு நெறியிலே சரியை கிரியை யோகம் ஞானம், இதிலே சகமார்க்கமாக இந்த சரியை கிரியை ஆக மலவாசனை போக வேண்டும் என்றால் இப்படியாக இந்த அடியார்கள் செய்த இந்த தொண்டை போலும் நாமும் செய்து மலவாசலிருந்து தீர்த்து கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளலாம் என்ற சரியையினுடைய சிறப்பை சொல்ல. இது எளிமை, பார்க்கறதுக்கு எளிமையான தொண்டு போல் தெரியும். தடைபட்டா நாமெல்லாம் போய் உட்கார்ந்துருவோம். அவர்கள் எந்த தடைபட்டாலும் தடைபடாது செய்வர். 51வது பாட்டு வழிபாடு. அகம்புறம் வழிபாடு 2, அகம்புற வழிபாடு. உள்ளும் புறம்பும் நினைப்பொழியில் உன்னிடையே வள்ளல் எழுந்தருளும் ஆதினொடும் தெல்லியறிந்து ஒளிவாய் அன்றியே அன்புடைய ஆயும் செறிந்தொழிவாய் ஏதேனும் சொல். இதிலே சுவாமி குறிப்பாக குறிப்பிடுவது என்னவென்றால், இறைவனை அகமும் புறமும் வைத்து அன்பினால் வழிபடுதல் வேண்டும். நாமளும் புறபூஜை செய்வோம், சிவலிங்கத்தை வச்சு அகபூசையும் செய்வோம். அதே சிவலிங்கத்தை இதே தாமரையில் எழுந்தருளை செய்வோம். இறைவனை அகத்திலே காண வேண்டும் அல்லது புறத்திலே காண வேண்டும். அந்நிலையில் உன்னுடைய ஆன்மபோதம் கருவிகரணங்களை விடாமையால் பரம்பொருள் உனக்கு 2 பட்டு தோன்றினது ஒளிந்து. 2 பட்டு தோன்றுமா? புறத்திலே சாமி இருக்கிறான் அல்லது அகத்திலே இருக்கிறானா? அகப்புற பூஜை செய்யும் பொழுது சாமி புறத்திலே இருக்கிறானா அகத்திலே இருக்கிறானா என்ற ஒரு கேள்வி எழும்போது 2 பட்டு தெரியும், சாமி அகத்திலேயா புறத்திலே. அதாவது இறைவன் அகத்தில் இருக்கிறானா அல்லது புறத்தில் இருக்கிறானா என்ற 2 பட்ட நிலை ஆராய்வதை நீ விட்டு விட்டு மாணவனே, அந்த நிலையை நீ விட்டு விடு. தன்முனைப்பு கருவிகரணம் ஆகியவற்றை இருந்து நீ அந்த பற்றுகளிலிருந்து அற்று ஆன்மாவின் அறிவு இச்சை செயலை, ஆன்மாவுக்கு இயற்கையா அறிவு இச்சை செயல் உண்டு. ஆனால் இறைவனுடைய கருணையால் உடம்பை பெற்றதற்கு அப்புறம் தான் அது வேலை செய்யும். ஆனா இறைவனுக்கு அவ்வாறு இல்லை. அதனால அவனுக்கு பேரறிவு பேராற்றல் பெருங்கருணை என்று சொல்கிறோம். ஆகவே உயிருடைய அறிவு இச்சை செயலை பெருமானுடைய பேராற்றல் பெருங்கருணை பேரறிவுக்குள்ளே அடக்கி, இதைத்தான் உயிருக்கு உயிராய் சோதியுள் சோதியாய் அறிவுக்கு அறிவாய் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு நிற்கும் பொழுது, அதாவது உயிருடைய அறிவு உயிருடைய இச்சை உயிருடைய செயல் பெருமானுடைய பேராற்றிலும் பெருங்கருணையிலும் பேரறிவிலும் அடங்கி என்று பொருள். அவ்வாறு அடங்கி நிற்க இந்த சிவயோகத்தின் கண் நின்று தெளிய
ஆராய்ந்து சிவனை நுகர்கின்றோம் என்ற அறிவாகிய தற்போதம் விட்டு நீ நிற்பாய். இப்படியாக இந்த சிவயோகத்தினுடைய கண்ணில் நின்று தெளிய ஆராய்ந்து சிவனை நுகர்கின்றோம் என்ற அந்த அறிவாகிய தற்போதத்தையும் நீ விட்டு, அதாவது இந்த சிவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வை கூட நீ விட்டு முழுவதுமாக தன்னை இழந்து என்று பொருள். இதையே ஒரு வழிபாடு. என்ன வழிபாடுன்னா அக வழிபாடு. ஞான மார்க்கம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த ஞான மார்க்கத்தை ஞான யோகம், அறிவு நெறி, அக வழிபாடு என்றெல்லாம் சொல்லலாம். ஆக இதையே முதல் வழிபாடாக ஞான மார்க்கம் என்றும். ஆனால் இந்த ஞான மார்க்கம் அனைவருக்கும் கூடுதல் எளிதென்று, கொஞ்சம் கடினம், மிக கடினம். ஆகையாலே நம்மை போன்ற எளிமையானவர்களுக்கு, இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய புற வழிபாடு அல்லது பக்தி நெறி அல்லது சரியை நெறி. ஆக இந்த இரண்டு வழிபாடு, ஞான மார்க்கம் என்ற ஒரு வழிபாடும் பக்தி மார்க்கம் என்ற மற்றொரு வழிபாடும், இரண்டு நெறியில் எந்த நெறி உனக்கு ஏற்றதோ அந்த நெறியில் நீ நிற்பாயாக மாணவனே. இந்த எந்த நெறி உனக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதோ அந்த நெறியை நீ கடைப்பிடிப்பாயா. இவை இரண்டும் இயலாத நிலையில் கூட உன்னால் என்ற சிவப்பணிகளை செய் என்றும் இதற்கு பொருளாக கூறப்படுகிறது. அருளாளர்கள் சொல்றார், இந்த ரெண்டும் உனக்கு கடினமா இருந்தா உன்னால முடிந்த சிவப்பணிகளை, சிவப்பணிவிடைகளை செய் என்பதை போன்று நாம் பொருள் கொள்ளலாம் என்ற அந்த அரிய செய்தியினை சொல்லி, ஆகவே இந்த பாடலிலே நமக்கு என்ன அருளுகிறார் என்றால், இறைவனை ஞான மார்க்கத்திலும் பக்தி மார்க்கத்திலும் வைத்து அன்பினால் வழிபடுதல் வேண்டும் என்ற செய்தி, அல்லது உன்னால் முடிந்தவரை இது இரண்டிலும் எளிதாக இல்லை என்றால் உன்னால் முடிந்த அந்த அருள் இறைவனுக்கு தொண்டு செய் என்பதைத்தான் இந்த பாடலிலே நமக்கு சொல்லி நிறைவாக இன்றைய தினம் நமக்கு 52வது வெண்பா அன்பு நெறியிலே கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே ஒரு செய்தி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று மாணிக்கவாசகர் அருள்வார். அதுபோல இங்கே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் இப்படியாக மாணிக்கவாசகர் சொன்னதா. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்பதாம் அறிதல். கண்ணப்பர் மட்டும்தான் அறிய முடியும், நமக்கு தெரியாது. கண்ணப்பர் தாம் அறிதல், காலத்தி அறிதல் அல்லது சிவபெருமான். காலத்தி அப்பருக்கு தான் தெரியும், ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. இவர் என்ன நிலையில் இருந்தாரு, அவர் என்ன நிலையில சாமி அருள் பழித்தார் என்பது அவங்க ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது. கண்ணப்பர் தாமரை. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோமே, நம்மால முடிஞ்ச வரைக்கும் பேசுறோம். ஆனா உண்மை நிலைய, அருளாளர்களுடைய நிலையை நம்மால பேச முடியாது. திருவாச்சகத்தை தானும் பொழுதும் படிக்கிறோம். ஆனால் அவர் நின்ற நிலைக்கு நம்ம இருக்க முடியுமானா இல்லை. நம்மளால முடிஞ்சதை படிக்கிறோம், அந்த உணர்வுக்குள்ள போறோம். இதே மாதிரி திருக்கழிச்சுப்படியாரும் ஆசிரியர் என்ன நிலையில இருந்தாரோ முழுமையாக நம்மளால அந்த நிலையில போக முடியாது. அருளாளர்கள் என்ன வழி சொன்னாங்களோ அந்த வழியில நாம் முடிந்தவரை அந்த உணர்வுக்கு செல்ல முயல்கின்றோம் என்பதுதான் உண்மை. அவரவர்கள் எந்த நிலையில் எழுதினார் என்பது அவரவருக்கும் சிவபெருமானுக்கும் தான் தெரியும். இப்ப நாமளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், சிவபெருமான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நிலையும் சிவபெருமானுடைய நிலையும் நமக்குத்தான் தெரியும், அல்லது சிவபெருமானுக்கு தான் தெரியும். மற்றவர்கள் நம்முடைய நிலையை சொல்ல முடியாது என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்பர் தாம் அறிதல், காலத்தியார் அறிதல் அல்லது மற்றார் அறியும் அன்பு அன்று அது. மற்ற யார் அறிய முடியும்?
குறிப்பு இந்த பாடலிலே. கண்ணப்பருடைய அன்புக்கு ஒப்பார் இந்த உலகில் யாவரும் இல்லை. அந்த அன்பை இறைவன் தான் அறிவாரே அன்றி மானிடர் யாராலும் அறிய முடியாது. இறைவன் அறிய முடியும், அவரவர்தானே தவிர வேறு எவராலும் அவருடைய அன்பை உதாரணமிட்டு சொல்ல முடியாத அன்பு என்று அங்கே குறிப்பிடுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி மன்னப்பனி தென்னை வான்கருணை வா என்று சாமி அப்படி அற்புதமா சொல்ற. சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்று உதாய் கோத்தும்பி என்று அற்புதமாக அந்த பாடலை நிறைவு செய்வார். கோத்தும்பியில என்று மணிவாசக பெருமான் அன்று அருளியதால் ஊமை கூறத்தக்க அன்பு, அந்த அன்பு இன்மையை இன்மையால யாரும் சொல்ல முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டம், அதுக்கு யாருமே கிடையாது. எப்படி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, அதுபோல கண்ணப்பனுடைய அன்புக்கும் ஒப்பார் இங்கு யாவரும். அப்பேற்பட்ட அன்பை இறைவன் ஏற்று அருளிய காலத்தி அப்பற்கு மட்டுமே அவனுடைய அன்பு தெரியும். எவரும் அறிவு எல்லையற்ற அன்பா, யாராலும் அறிய முடியாத எல்லையற்ற அன்பா. நாவுக்கரசு பெருமானும் வளர்மதி கன்னியானை வளர்மதி கன்னியினானை வார்குழலாலோடும் பாடி அளவு படாததொரு அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று குறிப்பிடுவார். அளவுபடாததொரு அன்போடு, எவ்வளவு அளவுன்னு நம்மளால சொல்ல முடியாது, அளவுபடாததொரு அன்போடு என்று குறிப்பிடுவார். உங்களுக்கு கண்ணப்ப நாயனாருடைய புராணம் தெரியும். அங்கே சிவகோச்சாரியார் இருந்தார். யார் இந்த அபச்சாரங்களை எல்லாம் பண்றாங்கன்னு தெரியலையே சாமி என்று தினமும் வருந்துகிறார். 7ஆம் நாள் சாமி சொல்றார், இன்று நடக்கும் ஒரு அற்புதத்தை நீ காண்பாயாக, ஆனால் என்ன நடந்தாலும் நீ வெளியே வரக்கூடாது, பார்ப்பது மட்டுமே உன் கடன். ஆகட்டும் சாமி, நடப்பதை பார். உள்ளே போய் மறைந்தார். வந்தார் கண்ணப்பர். அப்படியே ஆர்வம் பொங்க குதித்து குதித்து ஓடி வருகிறார். பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நீரோடு வருகிறார். அந்த நீர் வாய் முழுவதும் நிறைந்திருக்கும். இப்படி வச்சுட்டு வர பெருமானுக்கு சூட்டுவதற்காக, காலத்தி அப்பருக்கு சூட்டுவதற்காக, குடிமித்தேவருக்கு சூட்டுவதற்காக அந்த மலர்களை எல்லாம் தன் தலையிலே வேடுவர்கள் வைத்திருக்கும் போது அதுபோல இவர்கள் அந்த தலையில சூடிக்கொண்டு கண்ணப்ப நாயனார் வர்றார். அருகாமையில் பொன்முகலி ஆறு ஓம் ஓம் என்ற சத்தம் விடுகிறது. பொன்முகலி ஆறு ஓம் ஓம் ஆனந்தத்தில் கேட்டுக்கொண்டு பெருமானுடைய நாமத்தை சொல்லி ஓடி வருகிறார் குடிமித்தேவருடைய அருகே. எல்லாம் பழைய இவருக்கு சிவகோச்சாரியர் வைத்த அத்தனையும் அப்படியே விலக்கி விட்டு இவர் கொண்டு வந்த மாமிசம் எல்லாத்தையும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வாயில இருந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊத்துறாரு. அப்படியே சிவகோச்சாரியர் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி நமக்கு வெடிக்கும். யாராவது அந்த எச்சில் தண்ணியை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார்களா, அவர் பண்றார். இதெல்லாம் பார்க்கிறாரு. அப்படியே சிவகோச்சாரியர் நெஞ்சு வெடிப்பது போல. அப்படியாக செய்யும் பொழுதுதான் சாமிக்கு கண்ணிலே இருந்து குருதி வருகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாமி என்ன பண்றாரு, இடக்கண்ணி ஏற்கனவே அம்பாள்கிட்ட இருக்கு, இது வழக்கண்ணி. சாமி வழக்கண்ணிலே அந்த குருதி பொங்கி கொண்டு வருகிறது. பார்க்கிறாரு. என்னென்னமோ மூலிகையெல்லாம் எடுத்து வர்றாரு. முடியல, பதறுகின்றார், கதறுகின்றார், என்ன செய்வது என்று. அப்பொழுதுதான் ஊனுக்கு ஊன் என்று அங்கே குரத்தி ஒருவள் சொன்னது ஞாபகம் உண்டு. தலைமை மருத்துவச்சி சொன்ன அந்த ஞாபகம் வந்து, ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் என்று தன்னுடைய கண்ணை எடுத்து பெயர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த கண்ணை பெயர்த்து வைக்கின்றார். தேவாதி தேவர்கள் எல்லாம் நின்று ஐயோ என்ன இப்படி ஒரு அன்பா என்று பார்க்கிறார்கள். அந்த கண்ணு இவருடைய எடுத்து அப்படி வைக்கிறாரு, அப்புறாரு. அப்பியதால் கண்ணப்பர் என்ற பெயர் பெற்றார். கண்ணை அப்பியதால் கண்ணப்பர் சிவபெருமான்.
இப்போ வலது கண்ணுக்கு சொந்தக்காரராகி விட்டார் கண்ணப்பர். அடியவர்கள் எல்லாம் வலது பக்கம், சிவபெருமானுடைய வலது பக்கம். உமை இறைவனுடைய அருளாய் இடது பக்கம். அடுத்த கண்ணிலே இதே போல குருதி வரச் செய்கின்றார். குதிக்கின்றார். என்னும் மருந்து தெரிந்து விட்டது. குதிக்கின்றார், குதிக்கின்றார். ஆகாசத்துக்கும் பூமிக்கும் எடுக்க போகும்போது, ஆகா என்ன செய்வேன், அடுத்து கண்ணு தெரியவா, வேற இடத்துல வச்சுட்டா போய்விடுமே என்று என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அணிந்திருந்த அந்த தோல் செருப்பினுடைய அந்த இதை பற்றியும் கவலைப்படாம அடையாளத்திற்காக அப்படியே கொண்டு போய் பெருமானுடைய கண்ணிலே, இடக்கண்ணிலே அப்படியே இந்த தோல் செருப்பு அப்படி வைக்கிறார். காலனியை அம்பாளுடைய கண்ணிலே காலனியை வைக்கிறார். இதான் வந்து அத்தனை தேவாதி தேவர்களும் பார்த்தார்கள். அம்பாளா ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டாங்க. என்ன நடக்கும்? அப்படியாக கண்ணை எடுக்கும்போது இதுக்கு மேல தாங்கல சாமி, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க என்று அப்படி கண்ணை அந்த அந்த காட்சியெல்லாம் நமக்கு தெரியும். அப்பதான் சொல்றார் சிவகோச்சாரியார், உள்ள இருந்து கேட்பதை இவரும் அறிவார், சாமி அறிவார். அத அவனுடைய வடிவெல்லாம் நம்மை அறியும் அன்பென்றும், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறி என்று அருள் புரிந்தார். சிவகோச்சாரியாருக்கு அருள் புரிவது போல நமக்கும் அருள் புரிந்திருக்கிறார். சாமிக்கு என்ன செய்கிறோம், என்ன பயின்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அங்கே அன்புதான் முக்கியம். காலத்தி மலையிலே ஏறும்பொழுது ஆணவம் இறங்குகிறது, அருள் ஏறுகிறது. கொடிமரத்தில் எப்படி ஒன்று இறங்கினால் ஒன்று ஏறுமோ அது போல காலத்தி மலை மேலே ஏறும்போது பக்கத்திலே பொன்முகலி ஆற்றிலே ஓம் யோம் என்ற சத்தம் கேட்கும் பொழுது ஒன்று ஆணவம் முற்றிலுமாக இறங்குகிறது, ஒன்று ஏறுகிறது, அருள் ஏறுகிறது. சரியாக நிழல் விழாத நேரமாகிய 12 மணி உச்சி காலத்திலே குடிமித்தேவரை 7ஆம் நாள் சந்திக்கின்றார். தான் முதல் நாளும் சந்திக்கிறார். அப்படித்தான் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற அந்த காட்சியை அவ்வளோ அற்புதமா சொல்லுவார். ஆகவே கண்ணப்பன் என்ற அன்பு இன்மை யாரையும், யாருடைய அன்பையும் நம்மால சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நாம் எப்படி இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எப்படி இந்த நேரத்திலே உணர்ந்தீர்கள் என்பது சாமிக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய அன்பை வேறு எவராலும் அளவிட முடியாது என்ற கருத்தைத்தான் இங்கே அற்புதமாக சொல்கிறார். இறைவன் தான் நம்மளுடைய அன்பை அறிய முடியுமே அன்றி மானிடர் எவரும் அறிய முடியாது என்பதை அற்புதமாக சொல்லி இன்றைய தினம் நாம் சிந்தித்த பாடல்கள் 7 பாடல்களை நாம் சிந்தித்தோம். சிவயோகத்தினுடைய இயல்பு எவ்வாறு இருந்தது என்பதை சொன்னோம். அதாவது தற்போதும் ஒளிந்து, அதாவது பரவசனாய் நில்லாது தன்வசனாகிய இறைவன்பால் நின்றால் உமையை ஒரு பாகமாக உடைய நேரிழையால் தன்வசம் நம்மோடு பொருந்துவான் என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக தற்போதம் இழப்பினால் ஏற்படும் பயன் என்ன அப்படின்னா, தற்போதம் கெட்டவரே சிவத்தோடு ஒன்றி ஒத்து அடங்கி நிற்பவர் மேலான சிவ யோக நிலை பெறுவர் என்று சொல்லி, அதற்கு உதாரணமாக செத்தாரே என்று அங்கே தற்போதம் இழந்தாரை குறிப்பிட்டு, அடுத்ததாக 48 சிவயோகிகளின் பெருமைகளை சொல்லி, அதற்கு சிவயோகிகள் எப்படி இறைவனை அடக்குவார்கள் என்றார், அந்த ஆலமரத்தினுடைய விதையில் எப்படி பல கோடி ஆலமரங்கள் மறைந்திருக்கிறதோ அதுபோல என்று சொல்லி, 49வது மலவாசனை நீக்குவது எவ்வாறு என்ற அந்த அற்புதமான அந்த செய்தியை சொல்லி, வானகத்திலும் மண்ணு வென்ற பரம்பொருளை சிவயோகிகள் தனக்குள் அடக்கி காண்பது எவ்வாறு என்பதற்கு பரம்பொருளை உணர்ந்து உருகி என்றும், அடுத்ததாக சிவன் வாழும் இடம் இந்த அத்தனை தத்துவங்களும் என்ற நிலையிலே அறிந்து, அடுத்ததாக சரியின் சிறப்புக்காக கல்லில் கமரில் கதிர்வாளில் அட்டம் திகழ் பாறையில் அத சாணையில், அடுத்ததாக வல்லு பலகையில் என்று 5 நாயன்மார்களுடைய சிறப்பை சொல்லி, வழிபாடு அகப்புற வழிபாடு ஞான மார்க்கம் பக்தி மார்க்கத்தை சொல்லி, கண்ணப்ப நாயனாருடைய அன்பு நெறியை சொல்லி அற்புதமாக இன்றைய வகுப்பினை நிறைவு செய்வோம்.
காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நன்மறை அறங்கள் ஓங்க, நர்த்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எமக்கு வாய்ப்பளித்த திருவருளையும் வாய்ப்பளித்த குருவருளையும் போற்றி வணங்கி நின்று இணையத்திலே நமக்கு அருள் பாலித்த அத்துணை அடியவர்களையும் நமக்கு அழைத்து மகிழ்ந்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களையும் அத்தனை முதல்வர் அவர்களையும் போற்றி வணங்கி விடைபெறுகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.